Hello friends, welcome to amma'sRecipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பீட்சா ரெசிபி. இது வீட்லயே எப்படி ஹெல்தியா கோதுமை மாவு வச்சு பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துர்க்கேன். ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து தான் நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். நானும் இதில் கடைசியாக ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த டோ வந்து கடைசியாக ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சுடுங்க. இது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த டோவை நம்ம 4ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம 4 பீட்சா பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் சப்பாத்தி கல்லை வச்சுட்டு லைட்டாக மாவு போட்டுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக பண்ண தேவையில்லை சப்பாத்தி அளவுக்கு. நம்ம எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அந்த சைஸில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கிறேன் நான். இப்போது நம்ம ஸ்டவ்வில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஷேப்பில் எந்த பிளேட் வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம மூடி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது சைடெலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ சைடில் மட்டும் நான் லைட்டாக நெய் தடவிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போது ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் பீட்சா சாஸ் போட போகிறேன். இது வந்து ஹோம்மேட் பீட்சா சாஸ். இந்த பீட்சா சாஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இது மேலே வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் அப்புறம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். பன்னீர் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நான் மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். அது மேலே நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பிளேட் இல்லை, அடியில் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இல்லை. ஸோ அதுக்காக நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம பீட்சா வச்சிடலாம். நான் இதை வந்து ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னையும் நம்ம பிளேட்டை வச்சுட்டு இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 to 25 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இடையில வேணும்னாலும் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், அடியில் வந்து எதுவும் கருகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அவனில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதே மாதிரியே டோ மேக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கேக் பேன் எடுத்திருக்கேன். ஸோ கேக் பேனில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சைடில் டென்ட் மேக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரியே ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கும் நம்ம சைடில் லைட்டாக நெய் தடவிடலாம். பீட்சா சாஸ் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நான் வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேலே நிறைய சீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து அவனில் 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஹெல்த்தியான வீட் பீட்சாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.